Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Exercise 7.3 Question number 2. Using Rolle's theorem, determine the value of x at which the tangent is parallel to the x-axis for the following functions. ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி கீழ்காணும் சார்புகளுக்கு எக்ஸின் m மதிப்புகளில் வரையப்படும் தொடுகோடு x அச்சிற்கு இணையாக இருக்கும். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x equal to x square minus x belongs to 0 to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்குவோம். Given f of x equal to x square minus x, நம்மளோட இன்டர்வல் வந்து 0,1. ஸோ இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், இது கண்டிப்பாக கண்டினியூஸாகவும் டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா f of x is continuous in closed interval 0,1 and also f of x is differentiable in the open interval. In open interval 0,1. Third point, so இந்த values substitute பண்ணுவோம் f of 0 and f of 1. so f of xல நம்ம 0ன்னு போட்டா 0 square minus 0 வந்துரும். 1ன்னு போட்டா 1 square minus 1 which is equal to 0. so அப்ப f of 0 is equal to f of 1. so நம்ம ரோல்ஸ் தேற்றத்தோட ஸ்டேட்மெண்ட்டான f of x is continuous on the closed interval and differentiable on open interval and third condition f of a equal to f of b. இது மூணு கண்டிஷனையுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா all three conditions are satisfied. Therefore, by Rolle's theorem, there exists a value c which belongs to open interval 0,1 such that f dash of c equal to 0. so நம்ம f dash of c find out பண்ணோம். so f dash of c க்கு f of x ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x கிடைச்சிரும். so x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. so இதுல இருந்து f dash of c x க்கு பதிலா நம்ம c ன்னு ரீப்ளேஸ் பண்ணா we have 2c minus 1. so அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா we have 2c minus 1 equal to 0. therefore 2c equal to 1, c equal to 1 by 2. இந்த c equal to 1 by 2 வந்து belongs to the open interval 0,1. so the value of c is 1 by 2. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா determine the value of x at which the tangent is parallel to x axis அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப therefore the tangent is parallel to x axis at x equal to 1 by 2. இதான் நம்முடைய ஆன்சர். ஸோ அடுத்தது நம்ம செகண்ட் கொஷனுக்கு போகலாம். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to x square minus 2x divided by x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய இன்டர்வல் என்ன அப்படின்னா -1,6. இப்போ இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குள்ளேயும் அதுவும் கண்டினியூஸாக தான் இருக்கும், டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ இதில் டிஃபரன்ஷியபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம செக் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் f of x is continuous and it is differentiable in open interval. ஓப்பன் இன்டர்வல் -1,6. இப்போ இது எப்போ டிஃபரன்ஷியபிள் இல்லாமல் இருக்கும்னா இது u by v மெத்தடில் போடக்குள்ள டினாமினேட்டரில் நமக்கு x plus 2 the whole squareனு வரும்.
ஏன்னா u by vல டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணி கீழே எழுதுவோம். ஒருவேளை இங்கே வந்து நமக்கு -2 இன்க்ளூட் ஆயிருந்தது அப்படின்னா அட் -2 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஆனால் நமக்கு இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 to 6, அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம பார்த்ததையுமே டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணுறோம். f of -1 அப்படின்னு போடுறோம். ஸோ இதில் -1 போட்டால் -1 ஹோல் ஸ்கொயர் 1. ஸோ 2 into -1 divided by -1 plus 2. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 1. -f minus plus ஆயிரும். 2 1s are 2 divided by -1 plus 2 சேர்ந்தா +1. ஸோ 1 plus 2 is 3. 3 by 1 is 3. அதே f of 6 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 6 square is 36. ஸோ 2 into 6 divided by 6 plus 2. ஸோ 36 minus 6 2s are 12 divided by 8. ஸோ 36ல் 12 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6ல் 2 போனால் 4, 3ல் 1 போனால் 2, 24 by 8 which is equal to 3. அப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருச்சு? f of -1 is equal to f of 6 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம இந்த ரோல்ஸ் தேரத்தோட கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃபரன்ஷியலாகவும் இருக்குது, f of a equal to f of b 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்? all 3 conditions are satisfied. அப்போ by Rolle's theorem, there exists a value c which belongs to the open interval 0,1 such that f dash of c equal to 0. ஸோ f dash of c கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா f of x equal to x square minus 2x by x plus 2. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி f dash of x கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்ம u by v மெத்தட் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ டினாமினேட்டரை நம்ம ஸ்கொயர் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுக்குவோம். ஸோ டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ நியூமரேட்டரை எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 வரும். நடுவில் மைனஸ் சைன் போடுவோம். அடுத்தது நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x மைனஸ் 2 இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2x இன்ட்டு எக்ஸ் என்ன ஆயிரும்? 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 2x 4x ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4. ஸோ இங்கே 1 ப்ளஸ் 0 1 ஆயிரும். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணக்குள்ள இது அதே தான் வரும். இந்த மைனஸால் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x டிவைடட் பை டினாமினேட்டரில் நமக்கு இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மைனஸ் 2xையும் ப்ளஸ் 2xையும் கேன்சல் பண்ணிடலாம். 2x ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 divided by the x plus 2 the whole square. So இதை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா we have c square plus 4c minus 4 equal to, so 0 into anything 0 ஆயிரும். So c square plus 4c minus 4 equal to 0. So இதை simplify பண்ணா இது வந்து டைரெக்டாக நம்ம போட முடியாது. ஸோ நம்ம குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். குவாட்ரேட்டிக் ஃபார்முலா என்ன? இட் இஸ் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இங்கே ஏங்கிற இடத்துல 1 இருக்குது, பிங்கிற இடத்துல 4 இருக்குது, சிங்கிற இடத்துல மைனஸ் 4 இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் சியோட வேல்யூ வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் minus 4 into 1 into c ஓட வேல்யூ minus 4 divided by 2 into a வந்து 1. ஸோ இதனுடைய கால்குலேஷன் equal to minus 4 plus or minus root of 4 square is 16. இந்த minus into minus plus ஆயிரும். ஸோ again 4 4s are 16 by 2. So which is equal to minus 4 plus or minus, so 16 plus 16 என்ன ஆயிரும்னா 32 divided by 2. ஸோ இதை நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்காக எப்படி பிரிச்சுக்கலாம் 32 அப்படின்னா அதில் இருக்கிற பெரிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 16. ஸோ 16 into 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம் டிவைடட் பை 2.
ஸோ ஈக்குவல் டு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16க்கு ரூட் எடுத்தால் 4, 2 வந்து ரூட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், டிவைடட் பை 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -4. ஸோ இது ரெண்டுலேயும் இருந்து 4 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரெண்டுலேயும் இருந்து 4 காமனாக வெளியில் எடுத்துட்டா இதில் என்ன இருக்கும், -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ இதை 2 டேபிளில் கட் பண்ணால் 2 2s are 4. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன வந்துருச்சு, -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் எழுதலாம். அப்போ சியோட வேல்யூ என்ன இருக்குன்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2. இதில் சி ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 2√2. இது பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் -1, 6. ஏன்னா இந்த கொஷினில் நமக்கு இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 to 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம செக் பண்ணோன்னா √2ஓட வேல்யூ 1.414. அப்போ -2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1.414. ஸோ -2 ப்ளஸ் 2 4s are 8, 2 1s are 2, 2 4s are 8.2. ஸோ இதனோட வேல்யூ வந்து இதிலிருந்து 2 சப்ராக்ட் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2.828லேருந்து 2 கழிக்குள்ள இதான் பெரிய நம்பர். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ வரும். இட் இஸ் 0.828ன்னு வரும். இது கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும், இட் லைஸ் பிட்வீன் -1, 6. அதனால் இது பிலாங்ஸ் டுன்னு எழுதிடலாம். அதுவே வந்து சி ஈக்குவல் டு -2 -2√2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் -1, 6. ஸோ ரீசன் என்னென்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் -2 இன்ட்டு 1.414 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து -4 -2.828. ஸோ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணக்குள்ள -4.828 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த -4 அப்படிங்கிறது எதில் இல்லை அப்படின்னா -1, 6க்குள்ளே இல்லை. ஏன்னா -1 விட இந்த பக்கம் போயிருது. ஸோ அதனால் இதை டஸ் நாட் பிலாங்ஸ்னு எழுதிடலாம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து therefore the tangent line is parallel to x-axis at x equal to -2 plus 2√2. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to √x minus x/3. இன்டர்வல் வந்து 0,9 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிடலாம். f of x is continuous in the closed interval 0,9 and also f of x is differentiable in open interval 0,9. ஸோ தேர்ட் வந்து நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். f of 0ன்னு போட்டால் √0 0 ஆயிரும். ஸோ இங்கே 0/3 0 ஆயிரும். அப்போ 0 - 0 ஆன்சர் இஸ் 0. f of 9 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ √9 minus 9/3. ஸோ √9ன்றது 3, 9/3ன்றது 3, 3 - 3 0. அப்போ என்ன ஆயிடுச்சு, f of 0 equal to f of 9 கிடைச்சிருக்கு. அப்போ all 3 conditions are satisfied. All 3 conditions are satisfied. Therefore, by Rolle's theorem, there exists a value c which belongs to the open interval 0,9 such that f dash of c equal to 0. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி f dash of x என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து f of x என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to it is √x minus x/3.
ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அப்போ நம்ம ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதனுடைய ஆன்சர் 1/2 ரூட் எக்ஸ். இதில் வந்து 1/3 கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இந்த ஆன்சரை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ரீகால் பண்ணுறேன். இப்போ ரூட் எக்ஸ் அப்படின்றத எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம். இந்த எக்ஸ் பவர் 1/2 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் n x பவர் n - 1 ஃபார்முலா. ஸோ n x பவர் nங்கிறது 1/2 - 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் பவர் half - 1 - 1/2. அப்போ எக்ஸ் பவர் -1/2 டினாமினேட்டருக்கு வந்தால் எக்ஸ் பவர் +1/2 ஆகும். ஸோ அதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 1/2 ரூட் எக்ஸ் இதை டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சம் ஸ்பீடாக போட முடியும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எவ்வளோனா இட் இஸ் 1/2 ரூட் எக்ஸ் - 1/3. ஸோ இதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் சிக்கு இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சி நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் வி ஹேவ் 1/2 ரூட் சி - 1/3. இதை எடுத்துகிட்டு போய் இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் 1/2 ரூட் சி - 1/3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1/2 ரூட் சி ஈக்குவல் டு -1/3 அங்கே போனால் +1/3 ஆயிரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது 1 × 3 3 ஆயிரும். 2 ரூட் சி × 1 2 ரூட் சி ஆயிரும். ஸோ அப்போ ரூட் சி மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 3/2ன்னு கிடைக்கும். பட் நமக்கு தேவை சியோட வேல்யூ தேவை. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ஸ்கொயர் பண்ணிக்குவோம், இதையும் ஸ்கொயர் பண்ணிக்குவோம். அப்போ ரூட் சி ஸ்கொயர் சி ஆயிரும், ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இதனுடைய ஆன்சர் 9/4 வந்துடும். ஸோ 9/4 அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னா 4 2s are 8, remainder 1, 4 2s are 8, remainder 2, 4 5s are 20. ஸோ 2.25 வருது. அந்த 2.25 எது எதுக்கும் நடுவில் இருக்குது, 0 to 9க்குள்ளே இருக்குது. அப்போ C = 9/4 belongs to the open interval 0, 9. அப்போனா therefore the tangent line is parallel to x-axis at x = 9/4. இதான் நம்மளுடைய ஆன்சர். தேங்க்யூ.